ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டரா? அப்போ இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணிட்ட பிறகு அதை எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். வீடியோவோட குவாலிட்டியை பிரிக்கிற ஆப்ஷன்ஸ், அதாவது 180p 2K 4K இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் பொழுது அப்போ நம்ம எதில் வந்துட்டு வீடியோவை அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படின்ற குழப்பம் வரும். அது மட்டும் இல்லாமல் 30 fps 60 fpsன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு ஆப்ஷன் வரும். அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா குழப்பங்கள் வரும், எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் அந்த செட்டிங்ஸை பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பேசிக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு இன்ஷாட் ஆப்பில் வீடியோவை எடிட் பண்ணுறீங்கப்பா, அதை அவுட்புட் எடுக்கும் பொழுது எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷனை நம்ம கிளிக் கொடுப்போம். கிளிக் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது 720p 180p அப்புறம் 2K 4K இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் பொழுது நம்ம எதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ற குழப்பம் நிறையா இருக்கும். இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம எப்படி வீடியோவோட அவுட்புட்டை எடுக்கிறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் மொபைலில் அவுட்புட்டை எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் வீடியோவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண அதோட ஸ்டோரேஜ் அதிகமாகும். ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சுன்னா உங்கள் மொபைல் தாங்கணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா முதல்ல எதில் நீங்கள் நார்மலாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா 180p 30 fps இதில் தான் நீங்கள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஆனால் எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது 2K 4K இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்தால் ஒரே குழப்பமாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அதை வீடியோ எடிட் பண்ணி அவுட்புட்டாக எடுக்கும்போது இந்த குழப்பம் வரும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே, நீங்கள் நார்மலாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 180p அதாவது 1080pக்கு நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டு 30 fpsல வந்துட்டு செலக்ட் கொடுத்துட்டு MP4ல வந்துட்டு நீங்கள் அவுட்புட் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். நான் வந்துட்டு ஐஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், கேப்கட்டில் நான் வீடியோ எடிட் பண்ணுறவங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தால் அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4Kல எடுக்கலாம். ஆனால் ஃபுல் வீடியோ லென்த் வீடியோ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே தாங்கணும். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது எப்படி பண்ணணும், எதில் எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான ரிலேட்டிவ் வீடியோஸ் நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.